ஹாய் ஹலோ வெல்கம். ராம்பூர் ஒரு கிராமத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் காலையில் அதிகாலை அழகாக உதிக்குது. அந்த சூரியனோட ஒளி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வயலில் உள்ள கோதுமை மணித்துளி மேலே அழகாக படுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தங்க சுரங்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே உள்ள மக்கள் எல்லாமே காலையில் எந்திரிச்சு தன்னோட எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. காலையில் 5 மணிக்கு எல்லாரும் காலையில் எந்திரிச்சு கோவிலுக்கு போகிறது, தன்னோட வேலைகளை பார்க்கறதுன்னு இப்படி அந்த கிராமம் விடியற்கால ஒரே பரபரப்பாக தான் இருக்கு. அங்கே உள்ள ஒரு பெண் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயல் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவ்வளோ காலையிலும் பார்க்காம அவன் அந்த வயலில் இறங்கி அங்கே உள்ள கோதுமை மணி எல்லாம் அரைப்பறுத்து எல்லாத்தையும் கட்டுறாங்க. அந்த பெண் முகத்துல பாத்தீங்கன்னா ஒரே சோர்வு அதிகமாவே இருக்கு. அந்த பெண்ணோட கணவர் பாத்தீங்கன்னா அவ கூட இல்ல. அந்த பெண்ணோட கையிலும் காயப்பட்டிருக்கு. வாழ்க்கைக்கு மறு அர்த்தம் போராட்டம்னு சொல்லலாம். அந்த பெண் பேரு ரச்சனா. ரச்சனாக்கு வாழ்க்கை முழுதும் போராட்டமாவே இருக்கு. அப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, ரச்சனா நீ வராத உன் கணவருக்காக ஏன் காத்திருக்க? உன் கணவர் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டதா சொல்றாங்க, நீ ஏன் அவருக்காக காத்துட்டு இருக்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே கேக்குறாங்க. ஆனா அவ சொல்றா, இல்ல என் கணவர் வருவாரு, வரலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறா. போயிட்டு தான் வீட்டுக்கு போறா. போய் தன் கணவர் சொன்ன வார்த்தை நினைக்கிறா, ரச்சனா நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறி உன்னை தேடி வருவேன் அப்படின்னு அவருடைய கணவர் சொன்ன வார்த்தை அவர் மனசுக்குள்ள அப்படியே நின்றுட்டே இருக்கு. ரச்சனா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்து இந்த கிராமத்துல மருமகளா வந்தா. இங்க இருக்க அபிஷேக திருமணம் பண்ணிக்கிறாரு. ரச்சனாக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டுல அப்படியே பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ரச்சனா வீட்டுல இருந்து வரும்போது நிறைய நகைகள் போட்டு வராங்க. ரச்சனாவோட கணவர் அபிஷேக் நல்லா படிப்பாரு. அவளுக்கு ஒரு ஆசை, தன் கணவர் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதால. அது இல்லாம குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. ரச்சனோட மாமியார் மாமனார் ரொம்ப வயதானவங்க. அபிஷேக் சிறு பிள்ளையா இருக்கும் போதே ரச்சனோட அப்பா கூலி வேலைக்கும் ரச்சனோட அம்மா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தன்னோட பிழைப்புக்காக வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க. ஆனா அபிஷேக் வந்து அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சு நல்லா படிக்கிறவர். ஏன்னா அபிஷேக் கிட்ட பணம் இல்லாத காரணத்தால மேற்படிப்பை அவரால் படிக்க முடியல. அவருக்கு நல்லபடியா திருமணம் ஆகுது. ரச்சனாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அபிஷேக்கோட படிக்கிற ஆர்வம் ரச்சனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அபிஷேக்க ரச்சனா ஊக்கப்படுத்துறாங்க. அபிஷேக் நீங்க போய் படிங்க, படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நாள் பெரிய ஆள் ஆவீங்க, நீங்க அவ்வளவு முயற்சி போடுறீங்க, கண்டிப்பா போய் படிங்க அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அபிஷேக் வந்து ரச்சனா பேச்சு கேட்டு நான் படிக்கிறேன் அப்படின்றாரு. இப்படியே நாட்கள் போது ரச்சனா வந்து தன்னோட கணவர் படிப்புக்காக நகையெல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க. ஆனா ஊர் மக்கள் எல்லாமே ரச்சனா கிட்ட ஏன் வராது, அவனுக்காக காத்திருக்க, அவன் வேற ஒரு பணக்கார பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிட்டு இருப்பான், அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்காக நீ அமிச்சா, ஆனா உன்னை பத்தி யோசனை பண்ணவே இல்லையா அப்படின்றாங்க. இருந்தும் ரச்சனாக்கு அந்த ஊர் மக்கள் சொல்றதுன்னா பெருசா ரச்சனா காதுல வாங்குறதே கிடையாது. ரச்சனா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. எப்போதும் அபிஷேக் நினைச்சிட்டு தான் இருக்காங்க ரச்சனா. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரச்சனா தான் வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு வேப்ப மரத்துல உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க பெரிய கார் அணிவகுப்புகளே நடந்துட்டு இருக்கு. புதிய மாவட்ட ஆட்சியர் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய சைரன் வண்டியில வந்து எல்லாருமே சொல்றாங்க. நிறைய கார் அணிவகுத்து நடந்துட்டே இருக்கு. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. ரச்சனாவும் அந்த காரை பாக்குற எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. ஆனா ரச்சனாவுக்கு தன்னோட வாழ்க்கையில இன்னும் கூடிய சேர்த்து தன் கணவர் கூட சேர போறோம், தன் கணவரை பார்க்க போறோம் ரச்சனாவுக்கு தெரியாது. அந்த கார் அணிவகுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா போயிட்டே இருக்கு. புதிய மாவட்ட ஆட்சியர் வராங்க. நிறைய பேர் அங்க வந்து கோஷமிட்டு சொல்றாங்க. ஆனா ரச்சனாக்கு அதை பத்தி எதுவுமே கவலை கிடையாது. ரச்சனா வந்து தன்னுடைய உலகம் இப்ப மாமியார் மாமனார் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அபிஷேக் அந்த கிராமத்துக்கு வராரு. அந்த கார்ல உட்காந்துட்டு எல்லா ஜன்னல் வழியா எல்லாமே பார்த்துட்டு வராரு. நம்ம வாழ்க்கையை மாத்திய கிராமம் இதுதானே, உண்மையாவே நம்ம மனைவி நம்மளை விட்டு போயிருப்பாளா, இல்ல வேற திருமணம் பண்ணிருப்பாளா, இல்ல அங்கதான் நமக்காக கஷ்டப்பட்டு இருக்காளா, எதுவுமே தெரியலையே, நான் என் மனைவி பத்தி எதுவுமே கேட்க கூட இல்லை அப்படின்றாங்க. அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள பஞ்சாயத்து ஆபீஸ் கிளீன் பண்றாங்க, சுத்தம் பண்றாங்க, குழந்தைகள் எல்லாம் வரிசையில நிக்கிறாங்க. புதிய மாவட்ட ஆட்சியர் வரதுனால ஒரு விஷயமும் புதுசா செஞ்சுட்டே இருக்காங்க, சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, புதிய மாவட்ட ஆட்சியரை பார்க்க போறாங்க. ஆனா ரச்சனா மட்டும் என்ன பண்றா, தன்னோட வேலை எப்பவும் தொடர்ந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவ வயல்வெளியில போய் அறுப்பறுத்துட்டு இருக்கா. அவ வயல்வெளியில போய் என்ன பண்றாங்க, கோதுமை நெல்மணிகள்லாம் அறுத்துட்டு இருக்கா. ஏன்னா அவ வந்து 2 வேலை சாப்பிடுறதே ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா இந்த ஓனர் பாத்தீங்க அப்படின்னா அவ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்சதான் முழு நாள் கூலியே கொடுப்பாரு. காலையில கொஞ்சம் தாமதமா வந்தாலும் அன்னைக்கு அரை நாள் கூலி தான். அதனால ரச்சனா வயதான மாமியார் மாமனாருக்கு சமைச்சு வச்சுட்டு எவ்வளவு காலையில வர முடியுமோ அவ்வளவு காலையில வந்திருப்பாங்க. ரச்சனா எப்பவும் போல எல்லா வேலையும் செஞ்சே இருப்பாங்க. ரச்சனாவை நிறைய பேர் ஊர் மக்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் ரச்சனா, உனக்கு 10 வருஷம் ஆச்சு அவன் போய், இன்னும் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா, இன்னும் அவனுக்காக காத்துட்டு இருக்கியா, எங்கேயா வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு போன்னு சொன்னா போக மாட்டேற அப்படின்றாங்க. அதுக்கு ரச்சனா சொல்றா, என்னோட கணவர் வந்து தன்னோட தாய் தந்தையை என்னை நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காரு, அவங்களை காப்பாத்துறது என்னோட பொறுமை, எங்க வீட்டு என் கணவர் வரனாலும் என் மாமியார் மாமனார் நான் ரொம்ப நல்லா பாத்துக்கணும், அதனால இதை பத்தி இனிமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை எப்பவும் போல பாத்துட்டு இருக்கா. அப்ப அந்த வயல்வெளி பக்கமா தான் கார் போயிட்டு இருக்கு. கார்ல பாத்தீங்க அப்படின்னா கூலி வேலையாட்கள் எல்லாருமே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அபிஷேக்கும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அபிஷேக் மக்கள் எல்லாம் தூரத்துல இருக்கிறதுனால அபிஷேக் யார் என்னதுன்னா கண்டுபிடிக்க தெரியல. எப்போ போல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவனுக்கு அவனுடைய குழந்தை பருவம் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம சிறுவயதா இருக்கும்போது தன்னோட தந்தை இப்படிதானே கூலி வேலைக்கெல்லாம் போய் நம்மளை படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இருந்தும் அந்த கூலி ஆட்கள் வேலையை கடக்கும் போது தன்னை அறியாமலே அபிஷேக்கோட இதையும் படப்படக்குது. ஒண்ணுமே புரியாம இருக்கு. ஆனா விதி இன்னும் கொஞ்ச நேரத்துல ரச்சனாவும் அபிஷேக்க சேர்க்க போகுதுன்னு அபிஷேக் கூட தெரியாது. அப்போ அபிஷேக் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு, 10 ஆண்டு காலமா நம்ம வரல, விதி என்ன வேணா மாறி இருக்கலாம், ரச்சனா வேற ஒருத்தர் திருமணம் பண்ணி கூட போகலாம்,
இல்ல இங்கே இருக்கலாம், என்ன விதி என்ன வாழ்க்கையில மாத்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அபிஷேக் தன்னை தானே சமாதானப்படுத்திட்டு அப்ப வட்டாட்சியர் அவரோட ப்ரோக்ராம் எல்லாம் சொல்றாரு. ஐயா, நான் முதல்ல பஞ்சாயத்து ஆஃபீஸ் போடுறோம், அப்புறம் கிராம மேம்பாட்டுக்காக வேலை செய்யறோம், அது மட்டும் இல்லாம விவசாயம் கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வட்டாட்சியர் ஒரு விஷயமா மாவட்ட ஆட்சியருக்கு சொல்றாரு. ஆனா மாவட்ட ஆட்சியர் கவனம் எதுவுமே அதுல இல்ல. அவர் ரச்சனா பத்தி யோசனை போயிட்டே இருக்கு. ஏன்னா இந்த கிராமம் பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் பிறந்து வாழ்ந்த இடம்ன்றதுனால அபிஷேக் ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனா அபிஷேக் அது எதுவுமே யார்கிட்டயும் காமிச்சிட்ட மாதிரியே இல்லாம அவர் எப்பவும் போல அமைதியாவே இருக்காரு. அப்ப பஞ்சாயத்து ஆபீசர் பேசும்போது இந்த கிராமத்துல எந்தவித கஷ்டமும் இல்ல, இந்த கிராமத்துல ஏழைன்னு ஒரு வார்த்தைக்கே இல்லையே இல்ல, இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆபீசர் பேசிட்டு இருக்காரு. அப்ப பேசிருக்கும் போது அங்க ஒரு வயதான விவசாயி குறுக்கிடுறாரு. அப்ப ஏன் எங்க மருமகள் மட்டும் ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு உங்களோட வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு பாதி கூலி தான் தரீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் வயதான முதியவரை வாய மூடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அபிஷேக் தன் கையை உயர்த்தி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்பவும் என் மருமக கூலி வேலை செஞ்சுட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுள்ள நிறைய மருமகள் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அபிஷேக் என்ன பண்றாரு, ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம், உடனடியாக அந்த கூலி வேலை செய்யற இடத்துக்கு எனக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்றாரு. உடனே கார்கள் அணிவகுப்போட போகுது, அந்த கூலி வேலை செய்யறதுக்கு போகுது. அந்த பெரியவர் கிட்ட அபிஷேக் பேசுறாரு. என்னங்க ஐயா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பாதி கூலி தராங்க அப்படின்றாங்க. இந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, நான் இங்க உள்ள எல்லாருமே பணக்காரா இருக்காங்கன்னு. அப்படியே கிடையாது, இன்னமும் என் மருமகள் அந்த கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க, என்னோட பையன் வெளிநாட்டுல வேலை செய்யறான், எல்லா விஷயமும் என் மருமகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இது கேட்டோன்னா அபிஷேக்கோட மனம் படப்படைக்குது. உண்மையாவே நம்மளோட மனைவி கூட இப்படிதான் இருந்திருப்பாங்களோ, உண்மையாவே நம்மளோட மனைவி இப்படிதான் இருந்திருப்பாங்களோ, இல்ல நம்ம தான் பிரம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்றாங்க. இருந்தும் அபிஷேக்கோட மனம் பதச்சிட்டே இருக்கு. சரி நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கூலி வேலை செய்யற இடத்துல போய் பாக்குறாங்க. அந்த கூலி வேலை செய்யற இடத்துல போய் பார்த்தோன்னா அங்க உள்ள ஒரு பெண் பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்ச பல்சர் அப்படியே இருப்பான், அவன் நிமிந்து கூட பார்த்திருக்க மாட்டான். ஆனா அவங்க தான் தன்னோட மனைவின்னு அபிஷேக்கும் சரியா தெரியல. அப்ப அங்க உள்ள எல்லார்கிட்டயுமே கேட்கறாங்க, உங்களுக்கு கூலி இந்த மாதிரி பாதியா தான் தராங்களா அப்படின்றாங்க. ஒரு சில பேர் தைரியமா பேசுறாங்க, ஒரு சில பேர் பயந்துட்டு குனிஞ்சிட்டே இருக்காங்க. அப்ப ரச்சனா கிட்டயும் போறாரு. அப்ப உள்ள ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, கிண்டல் பண்றாங்க ரச்சனாவை, இவளுக்கு கணவர் வராத கணவருக்காக 10 ஆண்டா காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்த உடனே அபிஷேக்கோட கண்ணில் தண்ணி தானா வருது. அதை தொடச்சிட்டு என்ன பண்றாரு, தெரியாத மாதிரி திருப்பி கேட்கிறாரு, ஏமா என்னோட திருமணம் பண்ணிக்கல அப்படின்றாங்க. என் கணவர் எனக்கு நான் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வருவேன், ஒரு நல்லபடியா உன் வாழ்க்கையில முன்னேறி வருவேன்னு என் கணவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாரு. கண்டிப்பா என் கணவர் வருவாருன்ற நம்பிக்கையில நான் இருக்கேன், அதனால எனக்கு இன்னொரு திருமணம் தேவையில்லை, உன் கணவர் வராம போனா என்னமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரச்சனா முகம் நிமிர்ந்து பார்த்து பேசுறா. என் கணவர் வராம போனாலும் என் கணவரோட ஞாபகமாவே என் மாமியார் மாமனாரோடவே நான் வாழ்ந்துடுறேன், அதனால இதை பத்தின எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது, இனிமே யாரும் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்றா. இதை பார்த்தோன்னா அபிஷேக் ஒரே அதிர்ச்சி. இவ்வளவு நாள் நமக்கு ஊர்ல இல்ல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இந்த ஊர்லயே நம்மளோட அம்மா அப்பாவுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அபிஷேக் கண்ணுல தண்ணி தாரையா கொட்டுது. அவர் என்ன பண்றாரு, கட்சி படுத்து தொடச்சபடியே வராரு. அந்த பெண் கிட்ட சொல்றாரு, இனிமே உன்னோட கஷ்டப்படுற காலம் கொஞ்ச நாள் தான்மா, என்னோட கஷ்டப்படுற காலம் சின்ன கணங்கள் மட்டும்தான்மா, இனிமே வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் அந்த இடத்த விட்டு போறாரு. இருந்தும் அபிஷேக் தன்னோட மனைவி ரச்சனான்னு கண்டுபிடிச்சாரு. ஏன்னா அந்த பெண்ணு கூட அடுத்து அந்த அபிஷேக் பார்த்தது அபிஷேக் முகம் மட்டும் அந்த பெண்ணுக்கு வேலை செய்யும் போது வந்து போகுது. யார் இவர், ஏன் என் மேல இவ்வளவு கரிசனம் காட்டுறாரு, என்னோட வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு உயர் அதிகாரி இவ்வளவு பக்கமா பார்த்தது இவர் மட்டும்தான், ஏன் என் மேல இவ்வளவு ஒரு கரிசனம் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுல நினைச்சிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள ஆபீசர் கிட்ட எல்லாம் சொல்றாரு, இங்க யாருக்குமே இந்த பாதி கூலி எல்லாம் தரக்கூடாது, எல்லாருக்கும் முழு கூலி தரணும், இதை பத்தின இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆர்டர் போடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸ்மே என்ன பண்றாங்க, ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, ஒரு முக்கியமான கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி ஒருத்தர் போன் எடுத்துட்டு வராரு. முக்கியமான கால்ன்றதால அபிஷேக் அங்க தன் மனைவி ரச்சனான்றதை காமிச்சிக்காம என்ன பண்றாரு, அது முக்கியமான கால்ல பேசுறாரு. கால்ல பேசிட்டு கார்ல ஏறி உட்கார்றாரு. கார்ல ஏறி உட்கார்ந்தோன்னே சொல்றாரு, இப்ப நடக்க போற எல்லா ப்ரோக்ராம்ஸும் கேன்சல் பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம லேட்டரா நடத்திக்கலாம் அப்படின்றாங்க. இதை கேட்டோடனே மற்ற ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் முதல் முறையா தனக்கு இன்னாகரேஷன் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதை வேண்டாம் முன்னாடியே கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்ன காரணம்னு எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காங்க. இது மட்டும் யாரும் செய்யாத இந்த விஷயத்த இந்த மாவட்ட ஆட்சியர் செஞ்சிருக்காருன்னு ஒரே ஆச்சரியமா படுறாங்க. அப்ப அபிஷேக் முக்கியமான பிரச்சனைன்னு கார்ல போன் பேசிட்டும் வட்டாட்சியர்கிட்ட பேசிட்டே போறாரு. அப்ப பேச போனே பாத்தீங்கன்னா ரச்சனாக்கும் அவருடைய முகம் வந்து போயிட்டே இருக்கு. ஏன் இந்த ஆட்சியர் நமக்கு மேல இவ்வளவு கரிசனம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கா, யார்கிட்டயும் சொல்லிக்காம. அவ எப்போதும் போல தன்னோட வேலையை பார்க்கறா. தன்னோட வேலையை பார்த்தாதான் தன்னோட மாமனார் மாமியாரை பாத்துக்க முடியும், அவங்களுக்கு உணவு வாங்கி தர முடியும், மருந்து மாத்திரம் வாங்கி தர முடியும். தன்னோட வேலையை போய் பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கூலி தராங்க, அவருக்கு பாதி கூலி தான் தராங்க. ரச்சனா எதுவுமே பதிலாம் பேசாம சண்டெல்லாம் போடாம என்ன பண்றாரு, அந்த கூலியை வாங்கிட்டு வந்துடுறாரு. ரச்சனா வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜீப் ஒன்று வருது. பெரிய ஜீப் நிக்குது. எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. இங்க ஏன் பாதி கூலி நீங்க தரீங்க, ஒரு நாள் கூலி தானே உங்களுக்கு தரும்படி நாங்க ஆர்டர் பண்ணிருக்கோம், நீங்க இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, பாதி கூலியே அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, அவங்க உள்ள மக்கள் எல்லாருக்குமே முழு கூலியா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரச்சனா அந்த கூலியை வாங்கிட்டு வெளில நடந்து வந்துட்டே இருக்கா. அப்ப ஆபீசர் அவரை கூப்பிடுறாங்க, மேடம் உங்களுக்கு இன்னைய நாட்கள் முழு கூலியை வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. ரச்சனாக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த இடத்துல அறப்பறக்கிற வேலைன்றது ஒரு பெரும் கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலைக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் பாத்தீங்கன்னா பாதி கூலி தான் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த ஆபீசர் கிட்ட நிறைய பேர் அதை துணிஞ்சு சொல்லவும் என்ன பண்றாங்க, ஆபீசர் ஆக்ஷன் எடுத்ததால இன்னைக்கு ரச்சனாவுக்கு முழு கூலி கிடைச்சிருக்கு.
ரச்சனாவுக்கு அந்த முழு கூலியை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தன் மனதளவு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறா. அடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து 14 நாள் தான் நீங்க கூலி கொடுத்துருக்கீங்க, மிச்ச நாள் நீங்க கூலி நீங்க கொடுக்கவே இல்லை, அந்த மிச்ச நாள் கூலியும் நீங்க என்ன பண்ணுங்க சீக்கிரமா அவங்க செட்டில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்லிட்டு போனோன்னே அந்த பஞ்சாயத்து தலைவர் முகம் மாறிடுது. ஐயோ நம்ம இவ்வளவு நாள் கொள்ளையடிச்சுதான் கொடுக்கணுமான்ற மாதிரி ஒரு எண்ணம் அந்த பஞ்சாயத்து தலைவர் மனசுல இருந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்க காரணமா இருக்கு. 10 ஆண்டுகளா மறைச்ச உண்மையை அபிஷேக் வந்து தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐபிஎஸ் கிட்ட சொல்றாரு. என்னோட பயிற்சியோட இறுதி கட்டத்துல ஒரு பெரும் ஊழல் கும்பல் தொடர்பான ஒரு விஷயம் ரகசியம் நடந்துட்டு இருக்கு. நான் அதுல ஆபீஸரை ஒர்க் பண்ண வேண்டியது வந்தது. அதனால எனக்கு வெளியில நடக்கிறதுக்கான தொடர்பே இல்லாம போயிடுச்சு அந்த பயிற்சியில இருந்ததால. அதனால என் மனைவிக்கு என்னால லெட்டர் எழுத முடியல. ஆனா எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. என் மனைவி இன்னொரு திருமணம் பண்ணதாகவும் எனக்கு லெட்டர் வந்தது. யார் இது எனக்கு செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா என் மனைவி நான் இன்னைக்கு பார்த்தேன். என் மனைவி பார்த்தீங்கன்னா திருமணமாகாம என் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. 10 ஆண்டுகளா நம்ம இதை பத்தி யோசனையே பண்ணலையே. நம்ம மனைவி வேற ஒருத்தவங்க திருமணம் பண்ணிட்டாங்கன்ற எண்ணத்தோட எனக்கு ஊருக்கு வர பிடிக்காம நான் 10 ஆண்டுகளாக எந்தெந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா நான் என்னோட தாய் தந்தையரை இதனால நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அபிஷேக் ராஜேஷ் சொல்றாரு. அப்ப ராஜேஷ் சொல்றாரு, உனக்கு வாழ்க்கை 2வது வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த 2வது வாய்ப்பை நீ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. அதுக்கு முன்னாடி உன் மனைவி பாக்குறதுக்கு முன்னாடி உன் மனைவி படுற கஷ்டத்தை போய் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வா. அவங்க உண்மையாவே கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா நீ அவங்களுக்கு மறுபடியும் மறுமணம் பண்ணிட்டு நீ அவங்களோட வாழு. அதாவது எல்லாரும் முன்னாடியும் பண்ணு. அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். அவங்க உனக்காக உன்னோட தாய் தந்தையரை பாத்துக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அபிஷேக் என்ன பண்றான், இரவு நேரத்துல ரச்சனா எப்பவும் போல கூலி வேலை பண்ணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இரவு நேரத்துல ஜன்னல் வழியா உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அங்க பாத்தீங்க அப்படின்னா அபிஷேகோட அம்மா அப்பா உடல் முடியாம நம்ம படுத்துட்டு இருக்காங்க. அபிஷேகோட அப்பா ரொட்டி சுட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல ரச்சனா வந்து அபிஷேகோட அம்மாவை என்ன பண்றாங்க, இப்படி தலை நோக்கி இரும்பிடுறாங்க. அம்மா கஷ்டப்படாதீங்க, நான் சாப்பாடு ஊட்டிடுன்னு சொல்லிட்டு ரச்சனா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க ரொம்ப நல்லாவே பாத்துட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அபிஷேக் அம்மா சொல்றாங்க, அப்படி என் மகன் வரல, இன்னொரு திருமணம் பண்ணிக்கோன்னு. ஆனா நீ வந்து என் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியம்மா அப்படின்றாங்க. அத்தை, எனக்கு வந்து உங்க பையன் வரலனாலும் பிரச்சனை இல்லை, 10 ஆண்டு தானே அவரை நினைச்சிட்டே நான் வாழ்ந்துருவேன், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன், ஏன்னாலும் நீங்க இதை பத்தி பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்றாரு ரச்சனா. இதை கேட்டோன்னே ஒரே அபிஷேக் கண்ணுல தண்ணியே கொட்டுது. தன் மனைவி இவ்வளோ ஒரு நல்லவங்களாச்சு, நான் 10 ஆண்டு காலமே வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், மனைவி கூட வாழ வேண்டிய வாழ்க்கையே வாழாம போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டே இருக்காரு. அப்ப அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க அபிஷேக்கோட ஒரு பழைய பள்ளி நண்பர் வராரு. அபிஷேக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த ஊரோட போஸ்ட் மாஸ்டர். அவர் பார்த்தோன்னே சொல்றாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வாரம் வந்து ரச்சனாவுக்கு லெட்டர் எழுதுவேன், ரச்சனாவும் எனக்கு வாரம் லெட்டர் எழுதுவா. இப்படி நாங்க தொடர்ந்து லெட்டர் வந்துட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா லெட்டர் எழுதுறதே ரச்சனா கிட்ட இந்த லெட்டரே வரல அப்படின்றாங்க. அப்பா போஸ்ட் மாஸ்டர் சொல்றாரு, இல்லப்பா ஊர்ல நிறைய ஊழல்லாம் நடந்தது, நீ பெரிய ஆபீசராக வந்து ஊழல்லாம் கண்டுபிடிச்சிட்டுனா அதனாலதான் வந்து ரச்சனா கிட்ட வர லெட்டர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ எழுதுற லெட்டர்ஸ் அவங்க கொடுக்கறது இல்ல. அது மட்டும் இல்லாம நீ இன்னொரு திருமணம் பண்ணிட்டு ஒரு பெரிய பணக்கார விட்ட திருமணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கதான் நீ லெட்டர் எழுதுற மாதிரி ரச்சனாட்ட சொல்லிட்டாங்க. ஆனா ரச்சனா அதை நம்பாம என் கணவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, என்ன ரொம்ப நேசிக்கிறது என் கணவர் எப்பொழுதுமே செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்கன்னு அபிஷேக் ஒரே கோவம் வந்துருச்சு. அப்ப யார் இந்த மாதிரி வேலை யார் செஞ்சதுன்னா, யார் நம்ம ஊர் தலைவர் தான் இப்படிதான் செய்வாங்க, உனக்கு தெரியாது அவங்கள பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபிஷேக் வந்து சொல்றாங்க, இன்னி நான் வந்து என் மனைவியை மரணம் பண்ணணும், அவளுக்கு வந்து நல்ல கௌரவம் தரணும், இனிமே அவள் வாழ்க்கையில இனிமே துன்பமே வரக்கூடாது, எப்பவுமே இன்பமாவே இருக்கணுமா வாழ்க்கை முழுதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சாப்பாடுலாம் விட்டுட்டு என்ன பண்றாங்க, ரச்சனா மாமியாருக்கு காலில் அழுத்தி விட்டுட்டு இருக்காங்க. காலில் அழுத்தி விடும்போது சொல்றாங்க, யாருக்காகவோ இல்லையோ நீ எங்களுக்காக பண்ண சேவைக்காக அபிஷேக் சீக்கிரமா உன்னை வந்து சேரணுமா, நீ அபிஷேக்கோட நல்லா வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆசீர்வாதம் பண்றாங்க. அபிஷேக் யார் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அநீதி எனக்கு அழிச்சது, கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, அன்னைக்கு இரவே போறாரு, மாவட்ட அதிகாரி எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் இந்த மாதிரி எங்க ஊழல் நடந்திருக்கு, இந்த கிராமத்துல என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, எல்லா ஃபைல்ஸ் உடனடியா ராத்திரி எடுங்கன்றாங்க. ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் மாதிரி ஒரு குரூப்பை உருவாக்கி எங்க ஊழல் நடந்தது இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றாங்க. மாவட்ட ஆட்சியர் சொன்ன உடனே அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, உடனடியா இரவு கூட பார்க்காம அவருக்காக வேலை செஞ்சு ஊழல் எங்கெல்லாம் நடந்திருக்கு, யாரெல்லாம் அதுக்கு முக்கிய காரணம் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாமே வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு மாவட்ட ஆட்சியர் அந்த கிராமத்துல ஒரு மீட்டிங் போடுறாரு. உள்ள எல்லாரும் வந்திருக்காங்க, கிராம மக்கள் எல்லாருமே அந்த மீட்டிங் வந்திருக்காங்க. ஆனா அபிஷேக்கோட கண்கள் பாத்தீங்கன்னா ரச்சனா தான் தேடிட்டு இருக்கு. ரச்சனா இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அவளும் என்ன பண்றா, கூட்டத்தோட கடைசி நின்றுட்டு இருக்கா. ரச்சனா பார்த்த உடனே அபிஷேக் ஒரே சந்தோஷம். அப்ப அவர் சொல்றாரு, அபிஷேக் சொல்ற, இந்த கிராமத்துல நான் புதிய மாவட்ட ஆட்சியரை மட்டும் வரல, ஒரு வாழ்க்கை இழந்த மனிதரா வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்ப அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்ன மாவட்ட ஆட்சியர் என்னமோ வளர்றாரு, என்ன தப்பா பேசிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அப்புறம் திடீர்னு என்ன பண்றாரு, தன்னோட சட்டப்பையில இருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுக்கிறாரு. இவர் தான் என்னோட மனைவி ரச்சனா அப்படின்றாங்க. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ரச்சனாவோட இதயம் வேகமா துடிக்குது. ஐயோ, இது நம்ம மாவட்ட ஆட்சியரா இருக்கிறது நம்மளுடைய கணவர் தானா அப்படின்றாங்க. அடுத்த கணத்துல அபிஷேக் மேட்ல இருந்து கீழே இறங்கி வந்து கூட்டத்துல இருக்க ரச்சனாட்ட சொல்றாரு, ரச்சனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ரச்சனா தேம்பி அழறா. ரச்சனா தாங்கவே முடியல. அப்ப ரச்சனாக்கு அந்த புகைப்படத்தை நல்லா காமிக்கிறாரு. நான் தான் அவனுடைய கணவர் அபிஷேக் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து சீக்கிரமா வந்திருக்கணும், நான் வந்து ரொம்ப தாமதமா வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ரச்சனாவோட முகம் பாத்தீங்கன்னா
அந்த முந்தான விலகி அவனோட முகம் தெரியுது. இதோட பார்த்த உடனே ரச்சனாக்கு வந்து ஒரே சந்தோஷமா ஆயிடுது. ஏன்னா இவ்வளவு நாள் கணவருக்காக தானே காத்திருந்தா ரச்சனா. அவளை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். கணவர் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்றாரு. தான் திரும்பி வந்துட்டேன், உனக்காகவே திரும்பி வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அந்த முழு பஞ்சாயத்தும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே அதிர்ச்சியா இருக்கு. அங்குள்ள மக்கள் ஒரு சில பேர் சந்தோஷப்படுறாங்க, ஒரு சில பேர் ரச்சனா பார்த்து அழறாங்க, ஒரு சில பேர் கிசுக்கிறாங்க. அபிஷேக் முகத்தை உற்று பார்த்தபடியே ரச்சனா இருக்கா. ஏன்னா ரச்சனாவுக்கு வந்து உண்மையா போய் கூட தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவளோட பழைய புன்னகை, அந்த சந்தோஷம் எல்லாம் பார்த்தோன்னே அபிஷேக் அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அபிஷேக்கோட அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னோட மருமக இத்தனை நாள் வந்து தன்னோட வாழ்க்கையே வாழலாம், இனிமேவாது உன்னோட சேர்ந்து அவங்க ரொம்ப சிறப்பா வாழணும், அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கோ, இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஆறுதல் சொன்னாங்க. அபிஷேக்கும் கட்டி அழைச்சபடி சொல்றாங்க, இவ்வளவு நாள் நீ கழிச்சு வரும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஒரே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப ரச்சனா நினைக்கிறா, ஒரு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரச்சனா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் சொல்றா, எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு இந்த கிராமத்துல அப்படின்றாங்க. மறுபடியும் அபிஷேக் வந்து என்ன பண்றாரு, அந்த மேடையில ஏறி பேசுறாரு. இந்த மாதிரி வந்து என்னோட வாழ்க்கையில பெரிய அநீதி நடந்திருக்கு. அதாவது என் மனைவி வேறொருத்தர் திருமணம் பண்ணதாகவும் நான் வேறொருத்தர் திருமணம் பண்ணதாகவும் என் மனைவி கிட்டயும் என்கிட்டயும் எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்திருக்காங்க. யார் இந்த தவறு செஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களே இப்ப நான் உடனே அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னோட ஆபீசரை கூப்பிடுறாரு. அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஆபீசர் அரெஸ்ட் பண்றாங்க. அங்க உள்ள பஞ்சாயத்து தலைவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு. ஏன்னா வந்து அவருடைய ஊழல் எல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது, மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சதுல எதுவும் போயிடக்கூடாதுன்ற எண்ணத்துக்காக தான் அபிஷேக் இந்த கிராமத்துக்கே வரக்கூடாதுன்ற எண்ணத்தோட ரச்சனாக்கு வேற ஒரு திருமணம் பண்ணிட்டு போனதா அபிஷேக் லெட்டர் எழுதிருக்காரு. அவர் தான் அதே மாதிரி அபிஷேக் வேற ஒரு திருமணம் ஆனதா ரச்சனாக்கு லெட்டர் எழுதிருக்காரு. இது ரெண்டு பேரும் இப்படி எழுதணும்னே ரெண்டு பேர் வாழ்க்கையும் ஒரு குழப்பம் நடிச்சிருக்கு. ஆனா அவங்க கடைசியில ஜெயிச்சது பாத்தீங்கன்னா அவங்க இரண்டு பேரோட உண்மையான காதல் தான் ஜெயிச்சது. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அபிஷேக் பெரிய மாவட்ட ஆட்சியரா ஆனா கூட வேற ஒரு பெண்ணை நினைச்சதா திருமணம் பண்ணிருக்கலாம். ஆனா அபிஷேக் மனசுல ரச்சனா நீங்க இடம் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி ரச்சனா மனசுல அபிஷேக் நீங்க இடம் பெற்றிருக்காரு. இவங்க இரண்டு பேரும் நீங்க இடம் பெற்றதால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ரச்சனா தன்னோட கணவரோட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.